வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை தயாராக இல்ல, ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல படகு வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அரசியலுக்காக பேசுறது எது வேணாலும் பேசலாம். வடகிழக்கு பருவமழையை எதிர்க்க சென்னை தயாராகவில்லை என கூறிய பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸிற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை தயாராக இல்ல, ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல படகு வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அரசியலுக்காக பேசுறது எது வேணாலும் பேசலாம். அவர் திண்டிவனத்தை தாண்டி வந்து சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளை ஆய்வு செய்துவிட்டு பிறகு அதை சொன்னால் நன்றாக இருக்கும். அவர் கிண்டிக்கு வர வேண்டும், திண்டிவனத்தில் இருந்து மட்டுமே அதை சொல்லக்கூடாது. சார், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் நல்லக்கனோட உடல்நிலை எப்படி சார் இருக்கு? இல்லை, அதுதான் 22ஆம் தேதி அவர் வீட்டில் கீழே விழுந்ததில் தலையிலும் விரலிலும் கைவிரலிலும் காயம் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 22, 23 அங்கே மருத்துவமனையில் இருந்தார். அப்போ அவங்களுக்கு வந்து அங்கே சிடி ஸ்கேன்லாம் எடுத்தாங்க. சிடி ஸ்கேன்லாம் எடுத்து ஒரு தலையில் பெரிய அளவிலான காயங்கள் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் 24ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு அவருடைய குடும்பத்தினர் அவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக அந்த மருத்துவமனையில் சேர்த்து தொடர்ச்சியாக அந்த 4 நாட்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு கூட அப்போலோ மருத்துவமனையிலிருந்து ராஜ்பி சிங் என்கின்ற ஒரு செஸ்ட் பிசிஷியனும் அதேபோல் பிரியன் என்கின்ற ஒரு மருத்துவரும் தொற்றா நோய் மருத்துவரும் நேற்றைக்கு அப்போலோ மருத்துவமனையிலிருந்து கூட வரவழைத்து அவருடைய உடல் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மிக நன்றாகவே இருந்தார். அவருடைய அந்த நுரையீரல் பகுதியில் புரைவிட்ட நேரத்தில் உணவு துகள்கள் போய் அடைத்து கொண்டு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. இப்போ அவர் வெண்டிலேட்டரில் இருக்கிறாங்க. இந்த முழுமையாக செயற்கை சுவாசத்தை செய்து கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு அப்போலோவிலிருந்து வந்த மருத்துவர்களும் கூட அரசு மருத்துவ நிர்வாகத்தில் இந்த மருத்துவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி சிறப்பானது, இது தொடர வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்றாலும் மருத்துவர்கள் பெரிய அளவில் அவரை மீண்டு எடுப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.